கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் திருமண வாழ்க்கைன்னு நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதா தம்பி தங்கச்சின்னு கேட்டால் நிறைய பேர் கேள்விக்குறியாக இருக்குதுன்னா, நிறைய பேருக்கு தூக்கு கயிறாக இருக்குதுன்னா, நிறைய பேருக்கு விஷ பாட்டலாக இருக்குதுன்னு நிறைய பேர் என்னை பார்த்து சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திருக்கணும் மகளே மகனே. ஆனால் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை தவிர மற்ற எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா? உன்னை போய் ஏன் நான் கல்யாணம் பண்ணினேன்னு கேட்குறான். உன்னை போயாடா போய் நான் கல்யாணம் பண்ணினேன்னு கேட்குறா. உன்னை கட்டுனதுக்கு நான் பேசாமல் செத்து போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் உன் வீட்டில் இருந்து நீ என்னத்தை கொண்டு வந்தேன்னு கேட்குறான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தேன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்குமே. எவ்வளோ பவன் போட்டுட்டு வந்தேன்னு கேட்குறான். உன் வீட்டில் என்ன பண்ணுனாங்கன்னு, அவள் வீட்டை இவன் கேவலமாக பேசுறது, இவ வீட்டை அவள் கேவலமாக பேசுறது, லாஸ்ட்டு அப்பா அம்மாவை இழுக்கிறது, நீ ஒழுங்கான்னு கேட்குறான். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்தியான்னு கேட்குறான். அப்படி ஏன் கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ணணும் தம்பி தங்கச்சி? இன்னைக்கு ஆகுனா உன்னை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா? நரக வேதனை. ஆனால் 2 சைடுலேயும் நான் பேசி ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ பெண்களுக்கு சட்டங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால ஆண்களை நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? என் நாக்கு முனியில் உன்னை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடி, நான் போகிற இடத்துல பார்த்துக்கிறேன்னு. தவறான பெண்களோடு தொடர்பு, குடி, தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் இருந்து இன்னைக்கு ஃபேமிலி லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நீ அம்மா வீட்டுக்கு போ, நான் அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ அந்த ரூமில் படுத்துக்கோ, நான் இந்த ரூமில் படுத்துக்கிறேன். இன்னைக்கு உனக்கு ஒரு வேலைக்காரி தான் சமைச்சு போடுறதுக்கு, துணி துவைச்சு போடுறதுக்கு வேணும்னா நீ ஒரு சர்வெண்ட்டை வச்சுருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை கசந்து போயிருச்சு. தயவு செஞ்சு உங்ககிட்ட சொல்ல வரேன், பிரியணும்னு முடிவெடுத்திருக்கவங்க, வெட்டி விடணும்னு முடிவெடுத்திருக்கிறவங்க, கலட்டி விடணும்னு முடிவெடுத்திருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், தேவன் இணைத்தது உண்டானால் அதை நீ தலைகீழ நின்னாலும் பிரிக்க முடியாது மகனே. கர்த்தர் உன் மனைவியை சரி செய்து தருவார், உன் கணவனை சரி செய்து தருவார். கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்காகவே நன்மைக்காகவே நடக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளிடத்தில் பேசின இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை உருவாக்கட்டும். சிதைந்து போன, உடைந்து போன, விழுந்து போன குடும்பங்களை கட்டட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.